அப்பா வேண்டாத வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாரு. ஆமா ஆமா, எனக்கு உருப்படியா வேலை இல்ல. நீயும் உங்க அம்மாவும் கலெக்டர் ஆபீஸ் போய் கையெழுத்து போடுங்க. காபி கொடு. மகா, குட் மார்னிங். காஃபி குடிக்கிறியாமா? பா, அவளுக்கு நான் காஃபி போடல. இந்தாமா காஃபி. இல்ல மாமா. குடிமா. ஓ, அது எனக்கு. இத மகா கிட்ட கொடுத்துறேன். உனக்கு காஃபி வேணும்னா நீ போய் போட்டு குடிச்சிடு. இல்ல மாமா, அவங்க குடிக்கட்டும், நான் வேற போட்டு குடிச்சுக்கிறேன். இந்தா குடி. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? செல்வம் இன்னுமா தூங்குறா? எந்திரிக்கல? அவரை ரூம்ல காணோம் அத்தை. மாடியில போய் பார்த்தா அங்கேயும் காணோம். அதான் இங்க வந்திருப்பாரான்னு பார்க்க வந்தேன். அவன் இங்க வந்த மாதிரியே தெரியலையே. ஆமாமா, ரொம்ப நேரமா நான் இங்கதான் இருக்கிறேன். செல்வம் வரலையேம்மா. சரி இருங்க மாமா, நான் வெளியில போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா, நான் இங்க தானே இருக்கிறேன். என்ன தாண்டி வெளியே போகணும்னா இப்படித்தானே போகணும். ஏமா, பக்கத்துல படுத்திருந்த புருஷன் எங்க போனான்னு கூட தெரியாமையா நீ இருக்க? ஏன் இருக்க மாட்டாங்க? எத்தனையோ பேர் இருக்காங்க. புத்தர் கூட பொண்டாட்டிக்கு தெரியாம ராத்திரி தான் வீட்டை விட்டே வெளியே போனாரு. அது தெரியுமா உனக்கு? பா, போதும் உங்க புராணத்தை நிறுத்துங்க. செல்வம் எங்க போனான்னு பாக்குறத விட்டுட்டு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. பாவம், செல்வம் எங்க போனானோ, மனசுல என்ன கஷ்டமோ. சின்ன வயசுல அக்கா அக்கான்னு மனசு விட்டு என்கிட்ட தான் பேசுவான். இப்பதான் அவன் சொல்லாட்டியும் நீ தான் போய் ஒட்டு கேட்டுட்டு வரிய. அப்புறம் என்ன? மகா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. உனக்கும் செல்வத்துக்கும் ஏதாவது பிரச்சனையாமா? எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. உங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லைன்னா அவன் ஏமா உங்ககிட்ட சொல்லாம கூட போனா? நம்ம கிட்ட கூட சொல்லல. அதுக்காக செல்வத்துக்கும் நமக்கும் பிரச்சனையா? நான் ஒரு அக்கறையில கேட்டா நீ ஏதோ பேசுறிய. காலையில 4:30 மணிக்கு முழிப்பு வந்துச்சு பார்த்தேன். அப்ப பக்கத்துல தான் தூங்கிட்டு இருந்தாரு. அப்புறம் 5:30 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தாதான் பக்கத்துல இல்ல. சரி பாத்ரூம்ல இருப்பாருன்னு நினைச்சேன். எந்திரிச்சு போய் பார்த்தா அங்கேயும் காணோம். சரிமா, செல்வத்துக்கு போன் பண்ணு. பண்ணிட்டேன் மாமா, போனும் எடுக்கல. பரவாயில்லம்மா, இப்போ ஒரு தடவை போன் பண்ண. ஹலோ, ஏங்க எங்க போயிட்டீங்க? யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம கிளம்பி போயிருக்கீங்க. இப்ப எங்கதான் இருக்கீங்க? அம்மா, நான் காமாட்சி அம்மன் கோவில் நிர்வாகி பேசுறேம்மா. நிர்வாகியா? உங்ககிட்ட எப்படியா அவரோட போனு? அவர் எங்க? யாரு? செல்வன் தம்பியாம்மா? ஆமா. அவர் இங்க கோயில்ல. நீங்க கிளம்பி வாங்கம்மா. ஏமா மகா, யாருமா போன்ல? ஏதோ நிர்வாகின்னு பேசிட்டு இருந்த. செல்வம் இப்ப எங்கதாமா இருக்கான்? காமாட்சி அம்மன் கோவில்ல இருக்காராம்.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க? நீங்க கோவிலுக்கு வந்ததே எனக்கு தெரியாது, சொல்லாம வந்திருக்கீங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. உங்களை காணுன்னு வீடு முழுக்க தேடி எல்லாரையுமே டென்ஷன் ஆக்கி ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மகா, சொல்லிருந்தா விட்டுருப்பியா? வேண்டான்னு வீட்லயே கேட்ட போட்டிருப்பியே. இப்ப எதுக்காக இந்த வேண்டுதல்? எப்ப வேண்டிக்கிட்டீங்க? வேற எதுக்கு? உனக்கு இருக்கிற குறை சரியாகணும், நமக்கு குழந்தை பிறக்கணும்னு தான். அப்படியே வேண்டிக்கிட்டாலும் எனக்கு தானேங்க குறை. நான் தானே வேண்டுதல் செய்யணும். நீங்க ஏங்க இப்படி கஷ்டப்படணும்? நீ செஞ்சா மட்டும் கஷ்டம் இல்லையா? இங்க பாரு மகா, எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ வேண்டுதல் செய்யலாம், அதே மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் தானே செய்யணும். அதான் என்னால உங்களை இப்படி பார்க்க முடியலங்க. தெரியும் மகா, அதான் சொல்லாம வந்துட்டேன். மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கோம். ஏங்க, சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம்ல? இல்ல மகா, இப்ப கிளம்ப முடியாது. ஆ. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இந்தாங்க தம்பி, விளக்கு வாங்கிக்கங்க. விளக்கா? எதுக்கு? அடுத்த வேண்டுதலை முடிக்கணும்லம்மா. அடுத்த வேண்டுதலா? ஆமாம்மா, இந்த விளக்க கையில ஏந்திக்கிட்டு அணைஞ்சிடாம முட்டி போட்டு கோயில 3 தடவை சுத்தி வரணும்மா. அப்படி 3 தடவை சுத்தி வாங்க தம்பி. அம்மா, நீங்களும் கூட போய் விளக்க அணைஞ்சிடாம பாத்துக்கங்க. முட்டி போட்டுதான் பிரகாரத்தை சுத்தி வரணுமா?